ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ எடுக்க போகிறோம்னா வந்து ஹைப்பர் ஷாட் நம்ம எடுக்க போகிறோம். ஓகே சரிங்களா? கூட நிதிஷா உங்கள் யூடியூபர் இருக்காரு, பேசு ப்ரோ. ஆடிட்டு இருக்கான் ப்ரோ. அவன் தான் ஆடிட்டு இருக்கான். ஆடினாலும் எப்படி ஆடுறான்னு பாருங்க. எப்படி ஆடுறான்? என் மொபைல் வேறு கிளிச் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன கிளிச்சு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா இவன் வந்து ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறல இந்த ஒரு பட்டனு, அது வந்து எனக்கு நான் இங்கெல்லாம் தொடும்போது அந்த பட்டன் இங்கே வரைக்கும் போயிடுச்சுடா. ஓ கிஃப்ட் என்னடா இருக்குது? இது மட்டும் சாப்பிட்டு எது கொண்டு வச்சேன். நான் ஆல்ரெடி கச்சிச்சு ஒன்று கச்சிச்சு ஒன்று கச்சா உனக்கு இப்படி வெப்பனே வந்துடும். எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கும் ஒன்று கூட கிடைக்கல. எனக்கு ஒன்று கடிச்சா ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட், ஒன்று கடிச்சா எனக்கு வெப்பன் வந்துடும்டா. சொந்தமாக கிடைக்குமா? ஆமாம், பர்மனெண்ட்டாக. அப்போனா எப்படி கிடைச்சது இப்போ நிதிஷ்க்கு? அது ஒரு கார்டு 2 கார்டு கலெக்ட் பண்ணார் எடுக்கிறதுக்கு. இவனுக்கு ஒரு கார்டு தான் கிடச்சிருக்கு, எனக்கும் ஒரு கார்டு தான் கிடச்சிருக்கு. எனக்கு இன்னொரு கார்டு கிடச்சிடும், இவனுக்கும் இன்னொரு கார்டு கிடச்சா. அது இல்லைன்னு அந்த நார்மல் ஃப்ளாக் எடுக்காதடா. ஃப்ளாக் எடுக்காத, நார்மலாக வச்சுட்டா. வேணாண்டா, சும்மா எடுத்து. இது எனிமே நாடுக்குலையாப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஃப்ரெண்ட்ஸ், இவன் இப்போ தான் பிகினர். இவன் நேற்று தான் இந்த கேமே விளாட ஆரம்பித்தான். ஆமாம், நான் 20 லெவல். நான் லெவல் 18. நான் ஏற்றுக்குவேன். நான் வந்து 45 ஃப்ரெண்ட்ஸ். பிரச்சனை இல்லை. ரித்வா 40 எனக்கு மேலே. அவன் நான் என்கிட்ட 6 நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், எத்தனை மணி சொல்லுவாங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்து. ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு வீடியோ வச்சேன், அதெல்லாம் அப்போ தான் ஹேக் ஆச்சு. ஒரு எண்ணி கூட இருக்க மாட்டான். எடுக்காத சூப்பரா பவரே யூஸ் பண்ண மாட்டான். நான் அப்பயே சொல்றேன், அங்கெல்லாம் பார்த்து எப்படிதான் கிடைக்கும். சூப்பரா. அது அந்த லைட் எடுத்துக்கு என்ன பொசிஷன் போடுற? நம்ம டீம்ல 2 வீடியோ. ஆமாம்ல, நான் ஒன்று செம்மையாக வாங்கலன்டா. இப்போ கூட நீங்கள் அவுட் ஆக்கலாம். அதான் வேணாம், நீ ரீசெட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெட் பண்ணுவோம். எதுவும் ரிட்வா பண்ண போகிறோம். அப்படியே அதையும் பார்த்து நாங்களும் ட்ரை பண்ணோம். பனானா என்னடா டபுள் கன்னு நல்லா ஏன் ப்ரோ? இதுதான் நான் சொன்னேன். ரிட்வா மாற்றிட்டான். சரி, மாற்றி தருவோம். இது அதியோட வெயிட் பண்ணு. அதுக்கு எக்ஸ்ப்ளோடிங் பீல்ஸ் ஒன்றும் வரவே இல்லையா? இது இருக்கு. இது எனக்கு இது வச்சிருக்கியாடா? எனக்கு அப்போ எனக்கும் வச்சிருக்கான். எனக்கு இன்னைக்கு இருந்துச்சு. இந்த லோட தான்டா நானும் வச்சிருக்கேன். இந்த போர்ஷன்ஸ்லாம் நானும் வச்சிருக்கேன். இதே செம்ம கன்னு. இதே இடத்துல இது வச்சிருக்கேன், இதே இடத்துல இது வச்சிருக்கேன். நானும் அதே மாதிரி தான் வச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு செம்மையாக செட்டிங்ஸ் வரும். இப்போ நான் பறந்து அடிப்பேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு, நான் ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ஹைப்பர் ஷாட்டை. அப்போ பாருங்கள் நான் எப்படி பறந்து அடிக்கிறேன். வச்சேன் ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எங்கள் ஃபோனில் ஒரு பிரச்சனை. எப்பவுமே நான் வரப்போ நான் ஷூட் பட்டன் அப்போ அடுத்துன்னு வரதுக்கு. ஐயோ, ஸ்லைட் பட்டன். ஸ்லைட் எனக்கு வருது. ஸ்லைடு எனக்கு வருது. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஷேரும் பண்ணி வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 11th இருக்கும். இப்பெல்லாம் போய் நின்று அப்படியே ஓப்பனில் சுட்ட எங்கே போடுறான் போகிறேன். அதை போடு. அவ்வளோதான். என்னாச்சு? பிளாஸ்ட் ஆன மாதிரி இருந்துச்சு ஏதோ. ஆமாம், அது போட்டால் பிளாஸ்ட் ஆகும்டா. பிளாஸ்ட் இப்போ நாங்கள் பறந்துட்டு போய் ஓடி
ரிலீஸ் ஆக போகுது இன்னும் 8 நாளில். ஆஹா அது கன்ஃபார்மாக அது பொங்கலுக்கு தான் சொன்னாங்க. அதுவும் அதை 8 நாள் கழிச்சு ஃப்ரெண்டு கழிச்சு அப்போ அதே சேம் டைமில் சொன்னது ஜனவரி அன்னைக்கு தான் பர்த்டே. ஆமாம். ஓ ஆமாம். ஓகே ஓகே. என்ன ஓகே 40 minutes. ஆனால் அது மொக்கலை வருது. ஃப்ரெண்ட்ஸ் நான் மட்டும் தான் ப்ளீஸ் சொல்லி தந்ததே நான் ஆமாம் க்ரியேட் பண்ணதே இல்லைன்னா எனக்கு எழுத சொல்லுவாங்க 1 million இல்லைனா 1000 2000 கிடைச்சா கூட எனக்கு வேற கன் மாத்துறேன் அந்த கன் மாத்துறேன் டியூல் கிராப்புக்கு போடு. ஏய் இது புடுறா தப்புனு கிராப்புக்கு போகணும்டா. ஏய் புடுறா புடுறா அடாடே அவன் கரெக்டா ஒரு இடத்துல நின்று தச்சா மண்ணு போயிடுவான். அவன் தள்ளிக்கிட்டே இருக்கான்ல நிதிஷ். அவன் அவன் கரெக்டாக நிதிஷ் அடிப்பாங்க. நிதிஷ் நீ அப்படிதான் பண்ண சரி மித்தின்னு ஒரு வாட்டி ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸு அவுட் ஆகட்டும். ஓ இப்போ நீ ஃப்ளாக் இது பண்ணிருக்கியா? இல்லை அவன் நடுற ஃப்ளாக் தூக்கி போவேன் நடுற அவன் அடி ஸ்லைட் பண்ணு. ஏய் அது யூஸ் பண்ணுறா விட்டு இருந்தாலும் நான் அதை அழிச்சுடா நிற்கிது நடந்துக்கிட்டே போயிருக்கோம் நம்மளுக்கு. ஒழுங்கா ஏன் பண்ணி வர்றா இது மாதிரி அடிச்சுட்டு போய் எடுக்காத. எடுத்துட்டியா? இல்லை எடுக்கல. அப்படின்னா 1 கிலோடா அவன் தாண்டிடலாம் நம்ம முன்னாடி. அதான் ஆளுங்களா கரெக்டு. அது என்ன சொன்னாலும் ஆட விடனாலும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மிட்டுனாடுறா. ஓகே நான் கேவலமாக ஆனாலும் ஆடுவேன். ரியல் அப்படியா மாட்டேன். நீ ஒன்றும் சொல்ல நான் ஆடுவேன். நான் எப்படி நான் என் ஃபோனில் எப்படி ஆடுவேன் இங்கே ஒரு ஏன் வந்து இப்படிலாம் அடிக்கிறேன். ஆமாம் அப்படி தான் அடிப்பேன். நல்லா அடிக்கிறப்ப எப்படி அடிடும். நான் அடிக்கிறப்ப எப்படி அடிக்கிறேன்னு பாரு ஒழுங்கா பாரு. எனக்கு அங்கேருந்து தெரிஞ்சாதான்டா சொல்கிறேன். மாற்றி யார் ஆடுறாங்களோ அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கேன் இடத்த. அவள் மாதிரி யார் ஆடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆடிட்டு இருக்கேன். பவர்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆமாம் அப்படியே போ யூஸ் பண்ண தேவையில்லை. யூஸ் பண்ண அடப்பா முடிச்சுட்டானுங்கடா மேட்ச்சை. ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓ அப்படியா? என்ன போட எதுனா போடு. இதுதான் எதுடா அது இல்லைடா. எப்படி இருந்தாலும் அதுவும் அந்த மேப்பு மாதிரி தான் இருக்கும். ஒரு மேப்பில் நான் பறப்பேன். அந்த மேப் எனக்கு தெரியும். நான் அதை ட்ரை பண்ணேன். என்னால் போகவே முடியல. எனக்கு இது நான் ஓப்பன் பண்ணேன். இது நான் தான் இது நான் ஆடுதல். ஓ இப்போ யார் வேணா அடிக்கலாமா? சரி எப்படி அடிக்கிறேன் ஸ்லைட் பண்ணியே அடிக்கிறேன். ஆனால் இது டக்கு டக்குன்னு போகலாம். இது பக்கம் ஹெல்த் இல்லை ப்ரோ. பின்னாடி பார்க்க முடியல. எனக்கு நாட்டுங்க நானும் ஆடுறப்ப இங்கே பின்னாடி திரும்ப இப்படி எப்போ அடிக்கிறான் எந்த நேரத்தில் அடிக்கிறான் முடிச்சுட்டான். சாப்பிட்டீங்களா? அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்படியா?
இது பரடா பறடா, நிறைய பேர் எங்க இருக்காங்க நல்லா எனக்கு தெரியும்டா. வாயை குழந்தைங்களே 19 லெவல் மிதிச்சு உடனே ஒரு லெவல் எத்தனானா என்னை தாங்கிடுவான். அந்த நான் ஏற்ற விட மாட்டேன். அப்போ நான் ஏற்று விடுறேன். இப்போலாம் நீ சாப்பிடுச்சுல செத்துடல நீ. நானும் விழுவேன். யாருப்போ யாரு அடிச்சுட்டு இருக்க? அவரை யூஸ் பண்ணுறா இப்படி கரெக்டாக நான் அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல மிதிச்சு நான் கரெக்டாக பண்ண மாட்டேன். நான் கரெக்டாக மிதி கரெக்டாக நின்றுட்டு இருந்த இடத்துல சும்மா விட்டுருந்தா பண்ணி வந்துட்டா பண்ண இப்போ தாண்டா போடணும். அவன் அடுறானா அது ரெண்டு பேர் ஆடணும். அதுக்கு அந்த அந்த கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணி மாட்டணும். இதெல்லாம் கற்று அடிக்கிறேன் அறவனே போடு. உன்னால அடிக்க முடியல லீட் அவுட் ஆச்சுன்னா எந்த பவர் ஆச்சு போடுறாரு. தண்ணி குடிச்சிடாதா தண்ணியில் குடிச்சா அதான் அதோ கறி. போயிட்டு வரணும். அதான் கிராப் புக் பண்ணி போடு. அடிக்கிறான் கொஞ்சம் போடுறான். ஐயோ இவனுக்கு நான் பதறேன்டா சாமி. பெப்பர்மின்ட் சேவர். ஆமா இவன் என்ன நல்லா வச்சிருக்கான்? இது மட்டும் தான் வச்சிருக்கியா? அது எங்க எப்படி பார்த்தா என் ஸ்கின்ல ஒரு கத்தி வச்சிருக்கு. நம்ம நேற்று கூட இப்போ கடிச்சிருக்குள்ள ஐசிக்கல்ரா ப்ளூ கலர் தானே. நம்ம மக்கள் நல்லாவும் இருக்கும் நல்லாவும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாடிட்டு இருக்கோம். பறந்தே அவரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படா சாப்பிடுச்சான்? என்னடா எங்கேயுமே விட மாட்டேங்குது. எங்கேயுமே கண்டு பேசவே மாட்டான். டக்கு டக்குன்னு வரும் பாக்கி. ஐயோ யோ போடுறாத அப்படின்னு அவ்வளோதான் ஓட்டான். என்னடா ஐயோ திடீர்னு ஏய் ஏன் இதை போட்ட? ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கில் ஸ்டிக் 4ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது கம்மியாக விடக்கூடாது, அதிகமாக தான் ஆற்றணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கில் ஸ்டிக் மாத்தாடி பறக்குறேன். ஐயோ எல்லாரும் அடிக்கிறேன்னு ஒரு இந்த வந்துட்டம்பா. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆதார பாத்திரம்னு பிடிச்சிருக்கு. போடுறேன் ஐயா நான் போகிறேன்ப்பா இங்கே நான் வரல. தேடி ரைவல்ஸ் தான் ஆகுது. கம்பேர் பண்ண நல்லா எல்லாரையும் அடிச்சுடா. அந்த மேப்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்புறாங்க. ஈஸியா கொண்டு 25 கிலோ நம்பரா ஃபர்ஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம இப்போ அவங்க வச்சுருவாங்க ஏதோ 65 கிலோ எடுத்தோம் ரியலா. ஆனால் என்ன அது பாட்ஸ் ரியல் கிடையாது. நம்ம 3vs3 விட்ட அது தோணுச்சுப்பான். அதுல ஐயோ நம்ம 2 பேரும் தான் வருவோம் தெரியும். பீஸு இதுதான் 40 அப்போ நம்ம 2 பேரும் எப்படி சாப்பிடுச்சேன்? அவன் வெறும் நடுவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்
நிற்கினாப்பா என்னடா அந்த கண்டுடுறா அப்பா எங்கடா போர்ஷன் தூக்கி போகிற கீழே மட்டும் போர்ஷன் ஏய் என்ன நீங்கள் செத்தா கூட ஒன்று வாட்டி பண்ணுறீங்க நான் ஒரு வாட்டி தான் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த கண்டு அந்த கண்டு நல்லா சொல்லுவோம் டக்குன்னு விடுவோம் நீ எங்கடா ஆல்ரெடி அசிஸ்ட் தான் வந்துருக்கு தாண்டி தாண்டா அவன் ஒருத்தன் இங்கே பேர் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இல்லை டக்குனு நீ நான் எப்படி வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது நானும் அப்பா ரெண்டு பேருமே கொண்டு போயிருந்தா அங்கே நிறைய கூட்டம் இருக்கு அழிச்சு இந்த ஒருத்தனும் இந்த ரெட் கலர் கார் சாப்பிட்றான் வர்ற இங்கே ஹெல்த் இருக்கு எடுத்து இடி அடிக்காதீங்கடா நான் ஓடுறேன்டா இதுதான் ஒரு பேஸு என்ன மாட்டேன் இதுதான் கட்டக்குன்னு கீழே அட்ரா வந்து சேமே ஏன்டா அந்த 36 கிலோ நம்ம போட்டுட்டு செகண்ட் பிளேஸ் இனி வந்து நெக்ஸ்ட்ல மேட்ச்ல முன்பு டாய் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட்னு பாருங்கள இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வரல இன்னும் 2 கிலோ எடுத்தா இன்னும் 3 கிலோ எடுத்தா ஒன்றும் எல்லாமே இதெல்லாம் பாட்டுன்னு நினைக்கிறேன்டா அவன் பாட்டி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான்டா போயிட்டே இருக்கா அவன் ரொம்ப நல்ல கண்டு அவன் அவன் நிதிஷ் பைத்திய சுத்திட்டு இருக்கு வீடு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆளுக்கு மாற்றி திரும்பி ரிவர்ஸ் எடுத்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் கேம் பிளே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தெரியுங்களா? தப்பு கூட நான் எப்படா ஆடுறேன் நீங்கள் எப்படா ஓகே இதுக்கப்புறம் எல்லாருக்கும் பரவாயில்ல என் சான்ஸ் வரும்போதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் நான் இந்த பேப்பர் நான் தான் ஆனால் எனக்கு வர மாட்டேறா நான் எத்தனை வாட்டி வரேன் டிஃப்ரெண்ட் கண்ணா நிதிஷ் இதுக்கப்புறம் ஆட்டம் நீதான் துப்புக்கு இந்த இடம் செம்மையாக வரும் அப்போ அது வெயிக்கமாடானே பறந்தே ஆகிறோம் இங்கே வர இருக்கா பறந்து ஆடுறான் கீழே கூட ஆடுறான் ஐயோ மேலேருந்து அடிக்கிறானுங்கடா ஓடுற ரூமில் யூஸ் பண்ணி போகிறேன் சரி இப்போ அடிக்கலாம் இதுதான்டா மைல் ஸ்டோனுக்கு இதுதான்டா நான் வச்சுருக்கேன் இந்த இப்போ இது யூஸ் பண்ணி வச்சுக்கியா ஆமாம் இதான் யூஸ் பண்ணுறேன் அப்படியா இதுதான் வந்து பேட்டில் பாஸ் அடிக்கும் என்ன கட்டு பேட்டில் பாஸ் இது ஷூட் ஜம் ஷார்ட் கன் பாரு எப்படி இந்த ட்ரிக்கில் தெரியும் அப்போ அடி ஜஸ்ட் மியூசிக்கில் இல்லை ரித்துவாங்க தெரிஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஜாலியாக வச்சுக்கலாம் மியூசிக் கரெக்டாக சாப்பிட்றாங்க இப்போ ஒரு சைடுக்கு நீ நின்று தானே அடிக்கிற ஒரே சைடு நம்ம செகண்ட் பிளேஸ்ல இருக்குடா செகண்ட் பிளேஸு அதான் செகண்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்னால் இன்னும் 1 கிலோ இருக்குமா இல்லை அப்படியே நாங்கள் ஒரு ஹெட் ஷாட்றாங்க நிதிஷா நானும் இப்போ சேம் லெவல்ரா நிதிஷா நானும் சேம் லெவல்ரா நிதிஷ் இப்போ நீயும் 20 நானும் 20 நீ ஏற்றுக்கோ நீ எந்த நேரத்தில் இருக்க அந்த நேரத்தில் நான் ஏற்றிடுவேன்
வச்சுட்டு இருக்கேன். என்ன கண்ணு இது? 60 அவ்வளோ கையில் அடிக்கிறது மட்டும் இந்த கஷ்டம்டா. நான் மட்டுமே எவ்வளோ கிலோ எடுத்துட்டு போகிறேன். சாப்பிட்றா ஏன்னா சாப்பிடுறேன். இது போர்ஷன் ஹெல்த்து போர்ஷன் தேவையில்ல. இது நம்ம ஃப்ளாக் நிறைய எடுத்துருக்கோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் சரி இந்த பவர் நான் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறேன்டா மோஸ்ட் ஆஃப் த டைம். இதுதானே இது கொஞ்சம் அவங்க கையில் அடிக்க வேண்டியது இருக்காது தான். இன்னைக்கே அடிக்கணும். செம்ம இதில் கையில் அடிக்கிறதா? ஆமாம் நிஞ்சா சார். நிஞ்சா சாரா? ஆமாம். நான் ஒரு கிட்ட போய் வச்சுருக்கேன். 21 17 பப்புறேன். அடி ஹெல்த் வந்துச்சு. போஷன் கொடுத்தோம்னா அடி ஸ்னைப்பர் வச்சு முடிச்சுட்டா போல நம்மள. ஃப்ரீ ஸ்பின் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம எனக்கு இதுதான் கிடச்சிருக்காங்க. இது இது இந்த கத்தியா சீரியஸா எடப்பாவி. ஏன்டா நல்லா கத்தியாரா? ஆமாண்டா. இது கஷ்டம். சீரியஸாக கத்துது. எனக்குலாம் எவ்வளோ க்ளோஸில் போகும் தெரியுமாடா இதுக்கெலாம். ஆமாம் அது எங்கே இருக்கணும்? அது இன்வென்ட்ரியில் தான் போய் பார்க்கணும். அது மட்டும் கொச்சுட்டு செம்ம கண்டுறது தெரியுமா? இதா எனக்கே இந்த மாதிரி தான் போயிருக்கு. எனக்கெல்லாம் இதுதான் இது அந்த கன்று இங்கே இருக்குன்னா எனக்கு இங்கே தான்டா வந்துருக்கு. இவனுக்கு இங்கே பாருங்க, இவனுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. ஐயோ தாண்டிட்டான்டா. இவன் ஸ்பின் பண்ணல. இப்போ நான் தாண்டேன்டா. எப்படி இதான் மேலே பாரு. இல்லை வந்து ஒரு கிலோ தாண்டிடலாம்டா. தாண்டா. தாண்ட தாண்டிட்டேன். ஒன்று ஒரு கிலோ தாண்டிடும்டா. சண்டா இவன் தானே நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. இவனே தான் நம்ம பொண்ணு. ஆனால் ஒரு கிலோ என்னடா எதுக்காக கூட்டு சுற்றி இருக்கேன்? ஓ கத்தியா என்ன நீ அடிக்கல. இதுக்கப்புறம் அவன் தான்டா கத்திடா. டே இந்த வாட்டி வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இதே முடிஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்ச்சுக்கு அப்புறம் நம்ம வீடியோ வின் பண்ணுறோம். நம்ம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுருக்கோம் சரிங்களா? நம்ம மட்டும் தான் கொடுக்கணுமா? நெக்ஸ்ட் டீம் டெத் மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எங்கடா கிராப் இதெல்லாம் எதுக்குடா தெரியாமல் யூஸ் பண்ணுறேன். எங்கெங்கயோ சொல்கிறான். என்னடா ஆஹா என்ன ஏதோ ஆகுது. என்னடா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு போல இருக்கு கேம்.